இன்றைய நாள் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த 5 திங்கட்கிழமைகளுக்கு கார்த்திகை மாத சோமவார விரதம். இந்த சோமவார விரதத்தின் விசேஷம் என்னவென்றால், அந்த பரமசிவனே அவர் வாயால் அனுஷ்டிக்கச் சொன்ன விரதம்தான் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அந்த பலன்களை பெற நாம் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் 28 நாமாவளிகள் என்ன என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. முதலில் இந்த சோமவார விரதம் என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சோமன் என்றால் சந்திரன் என்ற பொருள்படும். சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று அர்த்தம். சந்திர பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து அந்த பரமசிவனின் தலையிலேயே அமர்ந்து கொள்ளக்கூடிய வரத்தை பெற்றான். தான் வரம் பெற்ற பிற்பாடும் தன்னை போலவே சிவபக்தர்கள் அனைவரையும் அருள வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி வேண்ட, சிவபெருமானும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரங்களில் யாரெல்லாம் தன்னை நோக்கி விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவ்வனைவருக்குமே கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுப்பேன் என்று அவர் வாயாலேயே அருளினார். சிவபெருமானே அனுஷ்டிக்கச் சொன்னதால்தான் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் என்பது மிக மிக விசேஷமான ஒன்று. இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதமானது 5 நாட்களில் வரும். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி, நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, அதோடு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி. இந்த 5 திங்கட்கிழமைகளும் சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அவரின் 28 திருநாமாவளிகளை நாம் சொன்னால், அவர் சந்திர பகவானுக்கு அளித்த வரத்தின் பிரகாரம் நாம் எந்த வரம் கேட்டாலும் அதை சிவபெருமான் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார். இப்போது இந்த சோமவார விரதத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சந்தேகமும் பலருக்கு இருக்கும். இந்த 5 திங்கட்கிழமையும் 2 விதமான விரதங்களை நம்மால் இருக்க முடியும். ஒன்றானது திங்கட்கிழமைகளில் உணவை அருந்தாமலோ அல்லது ஒருவேளை மட்டும் உணவருந்தி நாம் விரதம் இருக்கலாம். வயதானவர்களோ உடல்நிலை சரியில்லாதவர்களோ உணவருந்தாமல் இருக்க முடியாது என்ற பட்சத்தில் அதற்கு பதிலாக மௌன விரதமும் இருக்கலாம். இந்த 2 விதமான விரதங்கள் இருக்க முடியவில்லை என்றால் கூட இன்றைய பதிவில் பார்க்க போகும் சிவபெருமானின் 28 நாமாவளிகளை அர்ச்சனையாக சிவபெருமானுக்கு செய்தும் இந்த விரதத்தை நம்மால் இருக்க முடியும். சிவபெருமானுக்கு இருக்கும் விரதங்களிலேயே அதிசக்தி வாய்ந்த விரதம் என்பதால் முடிந்தால் உங்கள் வீட்டில் ஷட்கோண தீபத்தை ஏற்றுங்கள். இந்த ஷட்கோண தீபத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம். இது போல ஒரு கோலமிட்டு 6 தீபங்களை 6 திக்குகளில் வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சு திரி ஏற்றி இந்த ஷட்கோண தீபத்தை ஏற்ற வேண்டும். ஷட்கோண தீபம் ஏற்ற முடியாத பட்சத்தில் ஒரு தீபத்தை கூட ஏற்றலாம். அடுத்தபடியாக சிவபெருமானுக்கு இந்த நாமாவளி அர்ச்சனையை செய்வதற்கு முடிந்தால் வில்வ இலைகளை தேடி எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு வில்வ இலை 1 கோடி புஷ்பங்களுக்கு சமம். நீங்கள் ஒரு முறை ஒரு வில்வ இலையால் ஒரு சிவபெருமானின் நாமாவளிக்கு அர்ச்சனை செய்தால் 1 கோடி புஷ்பங்களால் சிவபெருமானின் நாமத்தை 1 கோடி முறை சொன்ன பலன் கிடைக்கும். இப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் நாமாவளியை திரையில் பார்க்கலாம். ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்த்தினே நமஹ, ஓம் நீலலோஹிதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சூலபாணயே நமஹ, ஓம் கட்வாங்கினே நமஹ, ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ, ஓம் சிபிவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பவாய நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் த்ரிலோகேஷாய நமஹ, ஓம் ஷிதிண்டாய நமஹ, ஓம் சிவாப்ரியாய நமஹ, ஓம் உக்ராய நமஹ, ஓம் கபாலினே நமஹ,
ஓம் காமாரயே நமः. ஓம் அந்தகாசுரசூதனாய நமः. ஓம் கங்காதராய நமः. ஓம் லலாட்டாக்ஷயே நமः. சிவபெருமானின் இந்த சக்தி வாய்ந்த 28 திருநாமாவளிகளை வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனையாக செய்யுங்கள். வில்வ இலை கிடைக்காத பட்சத்தில் புஷ்பங்களை கொண்டும் செய்யலாம். பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா என்றால் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் 5 வாரங்கள் இந்த விரதம் இருக்கும் பட்சத்தில் வீட்டிற்கு தூரமாக இருக்கும் நாட்கள் வரும் நாளில் மட்டும் பூஜை அறைக்கு செல்ல வேண்டாம். ஆனால் விரதத்தை நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அதே போல சிவபெருமானின் நாமாவளிகளை மனதிலேயே சொல்லிக் கொள்ளலாம். சிவபெருமானின் இந்த நாமாவளிகளை நாம் அர்ச்சனையாக செய்த பிற்பாடு நமது கோரிக்கை என்னவோ அதை சிவபெருமானிடம் பிரார்த்தனையாக முறையிட வேண்டும். நமக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றோ, அல்லது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றோ, அல்லது புத்திரபாகியம் ஏற்பட வேண்டும் என்றோ, வீடு வாசல் வாங்க வேண்டும் என்றோ, நீண்ட நாள் நோய் தீர வேண்டும் என்றோ, எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாத சிவபெருமானின் விரதம் முடிந்த உடனேயே கட்டாயம் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். சிவபெருமானே அவர் வாயால் அனுஷ்டிக்க சொன்ன இந்த கார்த்திகை மாத சோமவார விரத முறையை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.